கோட் திரைப்படத்துடைய பாடல்கள் ரசிகர்களை பெரிய அளவில் ஈர்க்கவில்லை என்றாலும் கூட இந்த படத்துடைய ட்ரைலர் சிறப்பாக இருக்கும் என்றுமே சொல்லப்படுகின்றது. அதாவது பாடல்கள் மூலம் அந்த விமர்சனங்களையும் எல்லாம் ட்ரைலர் மூலம் பாராட்டுகளாக மாற்ற வெங்கட் பிரபு அவர்கள் தீவிரமாக வேலை செய்து வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாவதாக இருந்த கோட் படத்துடைய ட்ரைலர் பாத்தீங்கன்னா 2 நாட்கள் கழித்து இன்று வெளியாக இருக்கு. அந்த அளவிற்கு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் பொறுமையாக பார்த்து கோட் படத்துடைய ட்ரைலரை செதுக்கி இருப்பார் என ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. இதற்கிடையில ட்ரைலர் ரெடியான பிறகு வெங்கட் பிரபு அவர்கள் முதல்ல பாத்தீங்கன்னா தளபதியிடம் தான் ட்ரைலரை போட்டு காண்பித்திருக்காரு. ட்ரைலரை பார்த்த விஜய் சார் பாத்தீங்கன்னா மிகவும் இம்ப்ரெஸ் ஆகி விட்டாராம். மேலும் வெங்கட் பிரபு அவர்களிடம் மிரட்டிட்டீங்க என ஒரே வரியில் பாராட்டி ரிவ்யூமே சொல்லியிருக்காரு. இதே போலதான் தளபதி விஜய் அவர்களைப் போல தயாரிப்பு நிறுவனமும் கோட் படத்துடைய ட்ரைலரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இருப்பதாகவும் கண்டிப்பாக இந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் கோட் திரைப்படத்துடைய ட்ரைலர் இன்று வெளியாக இருக்கிற நிலையில இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழா நடக்குமா இல்லையா என்பது பற்றி தெளிவாக தெரிய வரவில்லை. அநேகமாக பாத்தீங்கன்னா கோட் படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடக்காது என்றுதான் கோலிவுட் வட்டாரத்தை சார்ந்தவர்களுமே பேசிட்டு இருக்காங்க. இது தளபதியுடைய ரசிகர்களுக்கு மிகவும் ஏமாற்றம் தரும் செய்தியாக உள்ளது. இதே போலதான் லியோ திரைப்படத்திற்குமே இசை வெளியீட்டு விழா நடைபெறவில்லை என்றும் அதைத் தொடர்ந்து கோட் படத்திற்கு இசை வெளியீட்டு விழா நடக்காது என வெளியான தகவல் தளபதியுடைய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் கோட் படத்துடைய ட்ரைலருக்கு ரொம்ப அவளுடன் வெயிட் பண்றீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.